ஹே கைஸ், டெய்லி விளாக் பகுதி 40. இன்றைக்கி எந்திரிச்சோடனே ஒரு டீயை குடிச்சிட்டு செடியெல்லாம் கூட்டுட்டு இருந்தேன். சமாளமாக இருந்துச்சு. அப்படியே ஹேர் கேரும் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். இது வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். வீடியோ போடாமல் 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாளில் இந்த ஒரு இடத்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன், நீட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு ஷெல்ஃபில் நீட்டாக செடி வச்ச மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவில் மீனுக்கும் ஃபுட்டு போட்டேன். இந்த 5 நாளில் நடுவில் ஒரு நாள் இந்த லவ் பர்ட்ஸ்க்குலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, சன்ஃப்ளவர் சீட், அது போட்டிருந்தேன். இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. வேஸ்ட்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயாச்சு. சயின்ஸ் எக்ஸிபிஷனுங்கிறனால சாமி கொஞ்சம் கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களோடது எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் போராக செஞ்சதுனால காட்டில் கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. நம்ம ப்ராஜெக்டே வச்சுருந்தாலும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம்னா மூச்சடைச்சிடும்னு கொஞ்சம் வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சும் வந்துருச்சு. சரி, இந்த டைம் தான் நல்ல டைம்ன்ட்டு வெளில போயிடலான்னு வண்டி எடுத்துகிட்டு ஒரு நல்ல பிரியாணி கடை எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. 60 ரூபாய்க்கு நல்லாயிருக்கும். அங்கே போய் சாப்பிட்டு திரும்ப அதே வண்டியில் வந்தாச்சு. வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்ட்டு லைட்டாக ஒரு டீ கடையில் நம்ம ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. டீயை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் படுத்துட்டோம். டயர்டாக இருக்குன்ட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிடலான்ட்டு. அந்த கேப்பில் என் ஃப்ரெண்டோட ஃபோனு லைட்டாக காவை வாங்கிடுச்சு. லைட்டாக டிஸ்பிளே இல்லை, டெம்பர் தான் போயிருக்கு. அந்த கோவத்தை தண்ணிக்க அவனும் விளாண்டுருந்தான் கொஞ்சம் அந்த பேட்டரிலாம் போட்டு. அப்புறம் நடுவில் பசிப்பு வந்துச்சுன்ட்டு காலேஜில் இருக்க கேன்டீன்லேயே ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கடைசியாக கிளம்புற நடத்துகிற மீட்டிங்னாங்க. அதையும் முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே பேசிகிட்டே பஸ் ஏறி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மழையும் வந்துட்டு இருந்துச்சு, லைட்டாக காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன். நாளைக்கு லீவ் போடலாமா என்னன்னு 2 ஐடியா. நாளைக்கு கதையில் சொல்கிறேன்.